இங்க இருந்தா தானே உன் கூட வாட சொல்லி இவங்க எல்லாரும் என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க. நான் கிளம்பி போயிட்டா அந்த பேச்சே இருக்காதுல்ல. அதுக்கப்புறம் என் லைஃப நான் நினைச்ச மாதிரி சந்தோஷமா வாழ்வேன். என்கிட்டே நடிக்கிறியா? சீக்கிரமே நான் யாருன்னு காட்டுறேன். என்னங்க ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சீங்களா? நீங்க ஃபாரின் போறேன்னு சொன்னா நான் விட்டுருவேனா? என்ன விட்டுட்டு போயிட முடியுமா? ஏன் முடியாதுன்னு நினைக்கிறியா? சத்தியமா முடியாதுங்க. நான் இவ்ளோ தூரம் போராடினது உங்களை அப்படி வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கா? என்ன நடந்தாலும் என்ன ஆனாலும் நீங்க தான் என் புருஷன். ஏன் கூட தான் நீங்க வாழ்வீங்க. சாரா கெட்டவன்னு ப்ரூவ் பண்ணிட்டா ஓகேன்னு தானே சொன்னீங்க. இப்ப பேச்சு மாறினா எப்படி? ஆமா, சாரா விஷயத்தில் நீ ஜெயிச்சிட்ட. என்ன மறுபடியும் தாலி கட்ட வச்சுட்ட. அதுக்காக உன் கூட வாழ்ந்துருவேன் நினைக்கிறியா? உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு பதிலா நான் தனியாவே வாழ்ந்துட்டு போயிடுவேன். அதையும் பார்க்கலாங்க. கூடிய சீக்கிரம் நீங்களே நான் தான் உங்க பொண்டாட்டின்னு ஏத்துப்பீங்க. ஏத்துக்க வைப்பேன். வா உட்காரு உட்காரு. அத்தை, இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? வெண்ணிலா, எப்போ நம்ம மத்தவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறோமோ அப்பவே நம்ம சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் இழந்துருவோம். இது நம்ம வாழ்க்கை. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். இப்பதான் நீ இந்த வீட்டு மருமகளா ஸ்டைலா இருக்க. இனிமே நீ எப்பவுமே இப்படிதான் இருக்கணும். அண்ணாமலை மருமகளா தலை நிமிர்ந்து கெத்தா வா. என்ன இது? என்ன புதுசா வேஷம் போட்டு வந்து நிக்கிற? இப்படி வந்து நின்னா என்னை இம்ப்ரெஸ் பண்ணிடலான்னு யாராவது சொன்னாங்களா? வழக்கமா ஏதோ சர்க்கஸுக்கு கூடாரத்தை போடுற மாதிரி துணியை சுத்திட்டு வந்து நிப்ப. இப்ப இது என்ன புது ஸ்டைலு? இல்லங்க, அத்தைதான். ஓ, அவங்க சொன்னா உனக்கு சென்ஸ் இல்ல? உனக்கு எது செட் ஆகும் ஆகாதுன்னு உனக்கு தெரியாதா? இல்ல, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதான். நல்லா இருக்கா? அது நீ ஹர்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. போய் கண்ணாடியில் உன் முகத்தை பாரு, கேவலமா இருக்கு. ஓ, இதெல்லாம் கழட்டி போட்டுட்டு எப்பவும் போல பழங்காலத்து வெண்ணிலாவா வந்து நில்லு. அதான் உனக்கு கரெக்டா இருக்கும். அப்போ இதெல்லாம் எனக்கு நல்லா இல்லையா? சுத்தமா நல்லா இல்ல. ஓஹோ, நல்லா இல்லாம தான் அப்படி வச்சு கண்ணு வாங்காம பாத்துட்டு இருந்தீங்களா? அது அது நான் எனக்கு தெரியுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. ஆனா உங்க கர்வம் அத சொல்ல தடுக்குது. பரவாயில்ல, உங்களுக்கு பிடிக்கலல, நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? இனிமே நான் இப்படிதான் இருப்பேன். வா, வருண் என்ன சொல்றான்? இப்ப உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்றானா? நீ எப்போ இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். அத நாங்க பார்க்கணும். அதுதான் எங்க ஆசை.
ம். அதெல்லாம் இனிமே சந்தோஷமா இருப்பாங்க. அதான் வருண் மனசு மாதிரி வெண்ணிலாவை ஏத்துக்கிட்டான்ல, இனிமே 2 பேருக்கும் ஒரே லவ் தான். என்ன வெண்ணிலா? போங்க அத்தை. பாத்தியா அண்ணாமலை, இவ்வளவுதான். 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. இனி வருண் வெண்ணிலாவை பத்தின கவலையே உனக்கு வேண்டாம். வருண் இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா. எப்படியோ எல்லாம் நல்லபடியா நடந்தா அதுவே போதும். அத்தை அவர் மாறிட்டதா நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க சந்தோஷத்தை நம்ம எடுத்துடக்கூடாது. அவங்க முன்னாடி இனி எந்த பிரச்சனையும் காட்டிக்க கூடாது. சீக்கிரமே வருண் மனசை மாத்தி அத்தை நினைக்கிறத உண்மையாக்கி காட்டுறேன். இந்த Dress மாடர்ன் அண்ட் ட்ரெடிஷனலா இருக்கும். இத படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த Dressல ஏழை பணக்காரன்ற வித்தியாசமே தெரியாது. இந்த Dress போட்டுட்டு போகும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா மக்கள் கிட்ட இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இது இந்தியாவுல மட்டும் இல்ல, வேர்ல்ட் ஃபுல்லா ட்ரெண்ட் ஆகும் சார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். எக்ஸலன்ட் மிஸ்டர் வருண், உங்கள் ஐடியா ரியலி சூப்பர் அண்ட் யூனிக்காக இருக்கு. இந்த ட்ரெஸ் மட்டும் மார்க்கெட்டுக்கு வந்தா நீங்கள் சொன்ன மாதிரி உலகம் பூரா ட்ரெண்ட் ஆகும். தேங்க்யூ சார். ஓகே மிஸ்டர் வருண், இதை இமிடியேட்டாக எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பிளான் என்ன? அதுக்காக தான் சார் உங்களால இன்வைட் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா எனக்கு ஒரு 5 crores லோன் தேவைப்படுது சார். நான் தனியாக ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன் சார். ஸோ நீங்கள் தான் சார் சப்போர்ட் பண்ணணும். இவர் பிளான்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் ஏன் சார் என்ன ஆச்சு? எதுக்காக எல்லாரும் சிரிக்கிறீங்க? இன்னும் என்னங்க, நீங்கள் அண்ணாமலை மேடமோட பையன், ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர். ஜஸ்ட் 5 crores இவ்வளோ தயங்குறீங்க? அண்ணாமலை மேடம் சொன்னா 5 crores என்ன 50 crores கூட நான் கொடுக்க தயாராக இருக்கோம். இல்லை சார், இதை நான் அம்மா உதவி இல்லாமல் தனியாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை அம்மா கிட்ட சொல்ல வேணாம். நீங்கள் என்ன நம்பி இன்வெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் ப்ராஃபிட்டோட ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட உங்களுக்கு நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். என்ன மிஸ்டர் வருண், எதுக்கு தேவையில்லாமல் இந்த ரிஸ்க்கு? இதை நீங்கள் அண்ணாமலை மேடம் கிட்ட சொல்லிட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமே, அவங்க உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை சார், அதெல்லாம் வேண்டான்னு தான் நான் தனியாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். முதல்ல இதை இங்கே பண்ணி சக்ஸஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ஐடியாவை அதர் கண்ட்ரீஸுக்கு கொண்டு போகலான்னு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் சார். ஸோ எனக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா. மிஸ்டர் வருண், இது விளையாட்டு விஷயம் இல்லை. நீங்கள் கேட்குறது 1 lakh 2 lakhs இல்லை, 5 crores. உங்களை நம்பி எந்த சூரிட்டியும் இல்லாமல் எப்படி கொடுக்க முடியும்? இப்போவும் சொல்கிறேன், அண்ணாமலை மேடம் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நாங்கள் தரோம்.